ரேட்டை ஏற்றி விட்டதே வந்து பல கவர்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அரசாங்கங்கள் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்றீங்க? இல்லை, ரிசர்வ் வங்கிகள் வாங்கி வச்சிருக்காங்க. டாலரை விடவும் எனக்கு தங்கத்தை வாங்கி வைக்கிறது நல்லதுன்னு பல உலக அளவில் ரிசர்வ் வங்கிகள் அதை செஞ்சுருக்காங்க. நாட்டோட பெரிய பெரிய வங்கிகள் போய் தங்கத்தை வாங்க குவிஞ்சதும் ஒரு முக்கியமான காரணம் தங்க விலை ஏறினதுக்கு. அது இல்லாமல் மார்க்கெட்டில் லாபம் பார்க்குற பல பேர் தன்னோட முதலீட்டு தங்கத்தை திருப்பி விட்டுருக்காங்க. தங்கத்தின் மேலே ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் கேம் வர்த்தகம் நடக்குது, அதுவும் நடந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே தங்க விலை ஏறி இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிசர்வ், அதாவது டாலரில் முதலீடு போக முடியாமல் தங்கத்தை வாங்கினதா சொல்கிறாங்க. ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் தங்கத்தோட விலையை ஏற்றி விட்டுறீங்கன்னா அப்போ எங்கள் மார்க்கெட்டில் தங்கம் வாங்குறவங்க எல்லாரும் இறக்குமதிக்கு நிறைய டாலர் கொடுக்க வேண்டியிருக்கும்ல. இன்னைக்கு டாலர் ரேட் எங்கேயோ. அப்போ டாலர் ரேட்டு ரொம்ப உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு பக்கம் டாலரை ரூபாயை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் டாலருக்கு பதுவாக கோல்டுக்கு போகிறதா சொன்னாலும் கையிருப்பு அந்நிய செலாவணிங்கிறது இதில் குறையதானே செய்யும். இது ஒரு ஒரு இது பெரிய கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது. ஆமாம், கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது. இந்த கேள்வி அப்படியே இருக்குது. இன்னொன்று வந்து இப்போது மிடில் கிளாஸு, இன்னும் வந்து லோவர் மிடில் கிளாஸ் மாதிரியான மக்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்க ஒரு ஆப்ஷன் வந்து தங்கத்தில் மினிமம் இப்போ உடனே அடகு வச்சா கையில் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. இப்போ மக்கள்கிட்ட ஒன்று கையில் பணம் இல்லை, இன்னொன்று வந்து அவங்கள தங்கம் வாங்க வைக்கணும் அப்படின்னா அவங்க கைக்கு பணம் ஏதாவது போகணும், ஏதாவது ஒரு வழி ஏற்பட்டாகணும். தங்க விலை இவ்வளோ அதிகரிக்கும் போது அதை விற்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஏற்பாடும் நீங்கள் சொல்கிற இந்த லார்ஜ் ஸ்கேல்லையும் நடந்திருக்கணும்ல. அப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஏன்னா நான் செய்தியில் சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு 22 கேரட் வரைக்கும் நம்ம இப்போ பேசுகிறோம், 22 24 கேரட்லாம். அதுக்கு கம்மியாக இப்போ 9 கேரட்லாம் தங்க செஞ்சு விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள்லாம் அப்பப்போ பார்க்குறோம். அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது?